guys, welcome to விவி பிரதர்ஸ் vlog. அப்போ நம்ம இன்னைக்கு கேரளா vlog 4ல் என்ன பார்க்க போகிறோன்னா ஏஷியாவில் பிக்கஸ்ட் லுலு மால். பெரியம்மா ஸ்கூல்லேருந்து வேலை முடிஞ்சோடனே வந்துட்டாங்க. அப்போ பெரியப்பா நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருந்தோடனே நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். அப்புறம் என் தம்பி காரில் அப்படியே ஒரு விளையாட்டாக இருந்தான். அப்போ நானும் அம்மா சூரி நாங்கள் 3 பேருமே பேசிக்கிட்டே வந்தோம். பெரியம்மா அவங்க எல்லாருக்குமே. அப்புறம் தம்பிக்கு வேறு பர்த்டே வந்துச்சா, அப்போ நடுவில் போத்தீஸ் போய் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் வந்தோடனே என்ட்ரன்ஸில் கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ் பெரியப்பா கார் பார்க் பண்ணுறதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அப்போ நாங்கள் உள்ளே போனோடனே பார்த்தது அந்த சின்ன பசங்களை குட்டி குட்டி பசங்க இருப்பாங்களா, அவங்களெல்லாம் இந்த ட்ரெயின் ரைடு போனாங்க. அப்போ நாங்கள் அங்கேயே வெஸ்ட்டு சைடு கிளாத் செக்ஷனில் அப்பாவுக்கு ஸ்டார் பர்த்டே வருது ஏப்ரலில். அப்போ அப்பாவுக்காக ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லி அம்மா போயிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான குர்த்திஸ், அந்த தேவையான ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மெதுவாக அப்படியே அதிலே நிறைய டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு. டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அப்புறம் ஹாலை டெக்கரேட் பண்ணுற, ரூமை டெக்கரேட் பண்ணுற பிளான் பாட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அம்மா சிப் பவுல்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் பிளேட் அதெல்லாம் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்கிள் அண்ட் இயரிங் ஷாப்ஸ் எல்லாம் வந்தோம். அங்கே கடை பேர் நான் பார்க்கல. அங்கே நாங்கள் எல்லாமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பசிக்குதுன்னு சொல்லி ஃபுட் கார்ட் வந்துட்டோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு சிக்கிங்கில் போய் இந்த ஃபேமிலி பக்கெட் சிக்கன் ஒன்று வாங்கிட்டோம். காம்போ ஆஃபர் தான், ப்ளஸ் ட்ரிங்க்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா நாங்கள் போய் டாமினோஸில் போய் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ அது ஒரு மீடியம் சைஸ் சிக்கன் டிக்கா பீஸா அண்டு அப்புறம் நான் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் பாப்ஸ் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக நான் டாமினோஸ்க்கு எதுக்கு போகலான்னு நினச்சேன்னா, அந்த சீஸ் ஸ்கின் ரைஸ் இருக்கும்ல, அது வாங்கலான்னு தான் போனேன். அங்கே ரைஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுப்பா, பீஸா அண்டு பாப்ஸ் தான் இருக்குது அப்படின்னோடனே நாங்கள் அது போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவும் டாமினோஸில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சிக்கிங்லேயே சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சிக்கன்லாம் நல்லா சாப்பிட்டோம். எல்லாருக்குமே சூப்பராக வயர் ஃபுல்லாகிடுச்சு. நல்லா நைட் டின்னர் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சிக்கன் பாப்ஸ் தான் அவன் சாப்பிடுவான். அதில் போனெல்லாம் இருக்காதுல, நல்லா கிறிஸ்பியாக மசாலா மாதிரி இருக்குமா, அதனால் அது அவனுக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அப்போ சீஸ் பீஸாங்கிறதுனால அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடித்தோடனே அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அப்போ கீழே தான் ஹைப்பர் மார்க்கெட்டு. அப்போ அங்கே போய் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் நானும் பெரியப்பா சூரி நாங்கள் 3 பேருமே இங்கேயே நின்ட்டோம். பெரியம்மாவும் அம்மாவும் கீழே போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்கள் இதெல்லாம் சுற்றிட்டு கீழே ஹைப்பர் மார்க்கெட் வந்துடுங்க, அப்படியே நாங்கள் சாமான் வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போனேன் கைஸ். அங்கேயெல்லாம் மீட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அப்புறம் மீட்ஸு, அப்புறம் தேவையான ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஃப்ரோசன் சிக்கன், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் 3rd ஃப்ளோரில் தான் இந்த ஃபுட் கார்ட்டுங்கிறது. அப்போ நாங்கள் எல்லாமே கீழே வியூவெல்லாம் பார்த்தோம். மேலேருந்து கீழே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் மறுபடியும் மேலே வந்தோடனே இந்த ஷாப்புக்கு போனோம். அப்போ இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்தோம். அதாவது இது யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போட்டு காமிக்கலாம். இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அம்மா பார்த்துருக்காங்க. அப்போ அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தாங்க. அதே பேங்கிள் அண்ட் இயரிங் ஷாப்ஸ் பக்கத்துலேயே தான் இந்த கடையும். அப்போ எல்லாம் தேவையான நெக்லஸ், மாலை அது மாதிரியெல்லாம் நிறையா இருந்துச்சா. அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸாக இருந்துச்சுனால அது நல்லாவே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ நான் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதேலாம் வீடியோ விடுறான்னு சொன்னாங்க. நான் அது வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டோம் கைஸ். தம்பி ரொம்ப ஜாலியாகவே இருந்தான். நாங்கள் கேரளா போன vlog எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்போ vlog 4 நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இனி அடுத்தடுத்த vlog எல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். தென் பை ஃப்ரம் விவி பிரதர்ஸ் vlog. டாடா.